ஷே எப்பா மயாண்டி மாடம் பேசுகிறேன்ப்பா. மண்டையை கட்டுதாருப்பா. மண்டையை கட்டணும்ல, மானிட்ட பிறவிய ஆணும் பெண்ணும் மண்டையை கட்டணும். மண்டையை கட்டியாச்சுன்னா லூஸ் மாதிரி ஆக்கி விட்ருவார். லூஸ் ஆக்கிடுவார், கொதனை விடுவார். இது பெரிய கணக்குப்பா. தான் புள்ள லூஸுன்னு சொன்னால் விட்டு கொடுப்பாரா சொல்லு? தாம்புள்ளனா 3 பிள்ளைகளும் எங்கள் அம்மா பார்வதி அம்மா வயிற்றில் பிறந்த பிள்ளைய, புரியுதா? கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளைய, கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளையப்பா 3. 7 செம்ம சத்தியவாக்கு. இந்த இளைய வேலை தூக்கி போட்டு கொண்டு வந்தார். இவனால தான் லேட்டு. இல்லைனா 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் உட்கார வேண்டியது. லேட்டாகி போச்சு. என்ன செய்ய? இந்த இளைய வேலையால் சேட்டை. இப்போ அந்த தண்டனை அனுபவிப்பான். நான் தண்டனை அனுபவிக்கல. என்னை எங்கள் அம்மா காவலுக்காக பச்சை தண்ணியில் தீவத்தை போடு, அதில் உனக்கு காவலுக்கு ஒரு பையன் பிறப்பான். அதில் தான் பிறப்பான். இயற்கையில் 3 பிள்ளைய, நீ செயற்கையில் தவம் இருந்து அதில் தீவத்தை போடு. எலுமிச்சம்பழத்தை பிரட்டி தண்ணி ஊற்றி திரி போட்டு தீவத்தை போடு அப்படின்னு சொல்லி அதில் நான் பிறந்தவன்ப்பா. இருந்தாலும் தாய் தப்பேன், நான் மதிப்பு கொடுப்பேன் என் தாய் இதில். இருந்தாலும் தண்ணியில் நான் பிறந்தவன். இவன் 3 பிள்ளைகளும் கொடியில் பிறந்த பிள்ளைய, புரியுதா? கர்ப்பத்தில் கொடியில் பிறந்த ஈஸ்வரன், பரமசிவன், பார்வதி பிறந்த 3 பிள்ளைய. உச்சகாளி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பிறந்த பிள்ளைய. மதுரை மீனாட்சி கோட்டையில் பிறந்த பிள்ளைய பொம்பளை பிள்ளை, புரியுதா? மூத்தவன் பார்வதி அம்மா எங்கள் அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை. மூத்தவன் நாகராஜன். இளையவன் ஹாலீஸ்வரருக்கு பிறந்தவன். பூமியில் பிறந்தவன். பூமி கணக்கு இவன் தான் எடுக்கணும். இவனை வச்சு தான் எடுக்கணும். இவனை வச்சு தான் நடத்தணும். இவனை வச்சு தான் கணக்கு பார்க்கணும். பொம்பளை பிள்ளை சத்தியவாக்கில் கட்டு உடைக்கணும். கட்டு சத்தியவாக்கு கட்டுப்பா. அது பூரா பொம்பளை பிள்ளை உடைச்சிருச்சு. மூத்தவன் அவனை படுத்தி விட்டானுங்க 7 செம்மத்துக்கு முன்னாடி. இப்போ அவனை கழுத்தில் போட்டே தான் இருப்பார். ஏன்னா மூத்தவனுக்குள்ள நட்சத்திரம் எல்லாமே பூரா வாயுவிலே செத்து போவான். மானிட பிறவி 3/4 சத்தியம் போட்டாச்சுப்பா. கணக்கு இந்த கணக்கு மண்டையை லூசை இளைய வேலை இவன் பூஜை பண்ணி அவன் அப்பா தாய் தாப்பனை பூஜை பண்ணி எவ்வளவு அவன் கஷ்டத்தில் வருவான். அவனை லூசுன்னு சொன்னான். லூசு ஆக்குதார். இப்போ புரியுதா? மந்திரத்தால் வீசி விட்டு மண்டையை கட்டிட்டாருப்பா. மானிட பிறவி ஆணும் பெண்ணும் மண்டையை கட்டிட்டார். லூசு மாதிரி போவான், லூசு மாதிரி ஆகும், லூசு மாதிரி அடி வாங்குவான், லூசு மாதிரி செத்து மடிஞ்சு போவான். 3/4 சத்தியம்ப்பா.